ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெலிகன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கான்செப்டோட கீர் படுறது இவர் இருக்குங்களா, இது எப்படி கழட்டி மாட்டுறது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு டூல் என்ன அப்படிங்கும்போது 10 mm வோல்ட்டு லெஃப்ட் சைடு லூஸு. இது ஏன் கழட்டி மாட்டணும் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, உங்களோட பொசிஷனுக்கு வச்சுற மாதிரி கால் வைக்கிறீங்க, கொஞ்சம் மேலே வேணும், இதை கீழே வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ இந்த 10 mm போல்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது எடுத்துகிட்டு இப்படி கழட்டி ட்ரை பண்ணால் இது விடாது. இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்களா, இது விடாது. இது இடிக்கிறது இல்லைங்களா, இது எடுக்க முடியாது. ஆனால் இதை உள்ளே தள்ளிட்டு இந்த போல்ட் தெரிஞ்சு பாருங்க, இங்கே ஒன்று இதை கழட்டி இந்த சைடு வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடணும். இதே மாதிரி அந்த சைடு வரும், அதையும் பார்ப்பீங்க. அதை லூஸ் பண்ணால் போதும், இதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். அதாங்க இதனுடைய சைஸு 12 mm லெஃப்ட் சைடு லூஸு. நம்ம இதுக்கு சம் கார்டு கழட்டு தேவையில்லைங்க, அப்படியே இருக்கலாம். அதுலேயே இன்சில் மட்டும் டூல் அப்புறம் கையில் பண்ணுவோம். இதை கழட்டணும். இந்த பம்பரோட போல்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தாங்க கழட்டுறதுக்கு. இந்த சைடு 13 mm, சில இடங்கள் 12 mm செட் ஆகும். அந்த சைடு 17 mm ஓப்பன் ஸ்பேனர் அவர் பிடிச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹோல்டு பண்ணிக்கணும் நல்லா. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு லூஸு. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு எண்டை ஃப்ரீ பண்ணியாச்சுங்களா, அந்த சைடு போய் லூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதனுடைய அதர் சைடு வந்து கலந்துருச்சு. இதே மாதிரி அந்த சைடு வரும், அதை லூஸ் பண்ணால் போது இது கீழே இறங்கும். நம்மளுடைய எய்மே இந்த ஃபுட் ரெஸ்ட் கீழே இருக்குன்னா இதை வெளியே எடுக்க முடியும். அதுதான் இப்போ அந்த எண்டுக்கு நேராக சொன்னீங்க ஆப்போசிட்டு, அது இந்த சைடு தாங்க இருக்குது. இந்த மாதிரி டெப்த்தான ரிங் யூஸ் பண்ணுறது பாவலிங்க. இந்த போல்ட்டு 14 mm, இந்த பின்னாடி ஒரு நட்டு இருக்குறீங்களா, இது 17 mm ஓப்பன் பண்ண போட்டு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு லூஸு. அது லூஸ் பண்ண ஃபுட் ரெஸ்ட் பாருங்கள், சைடு இறங்கும் பாருங்கள். மேலே கீழே போதுங்களா, அட்ஜஸ்ட் ஆகுதுங்களா, இந்த பேஸ் தாங்க இது. பாருங்கள் ஆல்மோஸ்ட் இறங்கிருச்சு ஃபுல்லாக. இதே மாதிரி அங்கிட்டு நல்லா இறங்கப்பட்டிருக்கும். அதில் நம்ம வெளியே கீழே எடுத்துடலாம். இந்த ஃபுட் ரெஸ்ட் பாருங்கள் நல்லாவே கீழே இறங்கிருச்சு. இன்னும் கூட நம்ம கீழே இப்படி அழுத்தி பிடிச்சி இறக்கிக்கலாம். இப்போ எடுத்துடலாம் ஃப்ரீயாக. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. சப்போஸ் இது கொஞ்சம் மேலே வேணும், இப்படி மேலே வச்ச வகையில் நீங்கள் லாக் பண்ணிட்டா இப்படியே இருக்கும். கால் உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு பொசிஷன் இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரிஜினல் பொசிஷனுக்கே பண்ணிக்கிறேன். இப்போ மாட்டிடலாம். மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வைக்க முடியலைங்க, கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. இந்த த்ரெட்டு பட்டன் நீங்கள் விட மாட்டேங்குது. எதுக்குன்னா சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் கழட்டி இதை தட்டிட்டு இதை புதுசு கூட போட்டுருங்களா, அதனால தாங்க. இப்போ மாட்டிடலாம். இது 10 mm. பொசிஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்து டைட் வச்சிட வேண்டியதாங்க. ரைட் சைட் டைட்டு. இப்போ டைட்டுக்குமே ஒரு சின்ன விஷயங்க, இந்த 4 ஃப்ரேமும் கரெக்டான பொசிஷன் வர வரைக்கும் இந்த 4 பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட்னராக ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. நல்லா சீட்டானதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமுக்கு ஒரு 4 பாயிண்ட்டை ப்ராப்பராக டைட் வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பம்பரு, இந்த ஃப்ரேமு, அதுக்கப்புறம் இந்த சம் கார்டு, இந்த 3 கோஆர்டினேட் பண்ணி இதுக்குரிய கன்சர்ன் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த வாசல்லாம் பார்த்துக்க எந்த மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்ட்டு. சம் கார்டு ஹோல்டு பண்ணிட்டு கரெக்டான பொசிஷன் உட்கார வைக்கிறோம். இது இப்படி வச்சு அந்த சைடு கோஆர்டினேட் ஆகணும். அவ்வளோதாங்க, அந்த சைடு வந்துருச்சு. அந்த சைடு 17 mm ஓப்பன் பண்ண பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு 13 mm எண்ட் டு எண்ட் பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா இந்த பம்பர் பார்ட்னால ஹெவியான டைட்டு கரெக்டான டைட்டு வரணும். இப்போ இங்கே 13, அங்கே 17. நம்ம டைட்டு வைக்கும்போது இந்த பம்பர் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த கேப் தர மாதிரி இருக்க தெரியாத மாதிரி நாம் இழுத்து பிடிச்சி கரெக்டாக அப்படி சென்டர் ஃபிக்ஸ் மாதிரி பண்ணி அப்புறம் டைட்டு வைக்கணும். இது ஒரு விஷயம் இருக்குது. இப்படி இது தாங்கிங்க பிடிச்சாலும் நம்ம சென்டர் டைட் வைக்கணும். இதே மாதிரி தாங்க பம்பர் அந்த சைடு இருக்கு இல்லைங்களா, கேப் வராமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாவது நம்ம அந்த சைடு 17 mm சொன்னோம் இல்லைங்களா, அதை டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வைக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஈவன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 12 mm மாட்டிட வேண்டியதான். வச்சாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல 13 mm ஹோல்டு பண்ணி வச்சுருங்களா, இதை வந்து ஒரு தேவையான அளவுக்கு டைட் வச்சுருக்கோம். இன்னும் ஃபுல் டைட் வைக்கல, அதாவது கரெக்ட் டைட் வைக்கல. ஏன்னா இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை ஃப்ரீ பண்ணியிருக்கோம். இங்கே டைட் வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த டைட் லூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு ஃபர்ஸ்ட் நேரம் டைட் வைக்க போகிறோம். இந்த போல்ட்டு 14 mm, இந்த பின்னாடி ஒரு நட்டு இருக்குறீங்களா, இது 17 mm ஓப்பன் பண்ண போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கணும். ஒரு சைடு பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ டைட் வைக்கலாம். ஃப்ரேமோட எல்லா பாயிண்ட்டும் சென்டர் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கரெக்ட் டைட் வச்ச வேண்டியதான். ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்னது போல் இந்த பம்பரம் டைட் வச்சுட்டா முடிஞ்சுங்க.
இந்த மாதிரி கேப்லாம் வச்சுட்டா முடிஞ்சுங்க. ஃபைனலாக ஒரு டைம் சொல்லிடுறேங்க. இந்த ஃப்ரேமு 4 பாயிண்ட் சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட்டு பம்பர் சம்கார்டு பிடிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு. இது 13, அந்த சைடு இதே மாதிரி நேரம் இருக்கிறது 17 mm, இந்த சைடு 12 mmங்க. இந்த கீர் லிவர் 10 mm. இதனுடைய ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட அந்த ஆப்போசிட் சைடு 1 14 இன்னொன்று 17 அந்த காம்பினேஷன் கழட்டி மாட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இதில் சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் கமெண்ட் பாருங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் ஃபர்ஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஏன்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோம். இந்த வீடியோட ரெக்கவரி சப்போர்ட் இருந்தாலும் அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் அந்த லிங்க். இப்போ நம்ம சேனல் போஸ்ட் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.